அப்புறம் நைட்டு எனக்கு வந்து சீக்கிரமாக தூங்குகிற பழக்கம். 7 மணிக்கெலாம் எனக்கு தூக்கம் வந்துடும். ஆனால் நைட்டு ரிவிஷன் வந்து 11 மணிக்கு இருக்கும். சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போய் ஆன்லைனில் பார்க்கலாம். ஆனால் டைரெக்டாக சார் சொல்கிறத வந்து கேட்குற மாதிரி வராது. அதனால நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஒரு 7-8 மணிக்கு நான் அப்படியே தூங்கிடுவேன். அது அப்போ தான் ரிவிஷனில் வந்து அட்டென்டிவாக இருக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஃபஸ்ட்லாம் நான் வந்தப்போ எல்லா சீனியர் அக்காலாம் வந்து உண்மையாலுமே ரிவிஷனில் வந்து அவ்வளோ பதில் சொல்லுவாங்க. நம்ம என்ன இப்போலாம் அப்போ எனக்கு தெரியாது வந்த புதுசுலலாம். அதுக்கப்புறம் இப்போலாம் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ உள்ளவங்க யாருமே அப்படி ரிவிஷனில் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து பதிலாக சொல்ல மாட்டாங்க. ரிவிஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு கிளாஸ் மாரி நினச்சிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு போயிடுறாங்க. ரிவிஷன் 1 மணி நேரம் இருக்கும் போல், அரை மணி நேரம் இருக்கும் போல், வந்து உட்காரணும் போல், போகணும் போல் அப்படி நினச்சிட்டு வந்து உட்காடுறாங்க, போயிடுறாங்க. அதுக்கு என்ன அவுட்புட்டு, எதுக்காக ரிவிஷன் வைக்கிறோம், அதில் என்ன அவுட்புட்டு கொடுக்கணும் எதுவும் தெரில. அதாவது கடுப்பாக இருக்குது. புரியுதா அவங்க சொல்கிறது? ரிவிஷனில் எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு இவங்க பார்த்த காலத்துக்கே சொல்கிறாங்க. இப்போ ரிவிஷன்னாலே என்னது, நீ படிச்சுட்டு வந்து பதில் சொல்லணும்னு அர்த்தம். நீ அங்கேயும் வந்து சும்மா உட்காந்துட்டு கடமைக்கு உட்காந்துட்டு 1/2 hour முடிஞ்சது போய் தூங்கலாம் அப்படின்ட்டு போகிற. அது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நேரத்தையும் அதுக்குரிய பர்பஸோட யூஸ் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி தானே? நாங்கள் நல்லா படிச்சுட்டு வந்துடுவோம். ரிவிஷனில் வந்து சார் சொல்லும் போது இன்னும் நமக்கு அது வந்து மனசில் பதியும். அப்போ தான் நமக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் விட்டு படிக்கும்போது அது ஞாபகத்துக்கு வரும். சார் ஃபஸ்ட்லாம் வந்து மார்னிங்கில் ரிவிஷன் கொடுப்பாங்க. அப்போ வந்து எப்படா ஓவரால் ரிவிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ ஒரு சப்ஜெக்ட்லேயே இல்லாமல் எல்லாத்தையுமே கேட்பாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து டக்குன்னு வரும். நம்மளே அறியாமல் வந்து சத்தமாக சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட், சரி ஓகே நமக்கு படித்ததெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நைட் ரிவிஷனும் நான் எப்பயுமே சாரோட, நான் தனியாக படிக்கிறத தாண்டி சார் கிளாஸில் நல்லா அட்டென்டிவாக இருப்பேன், ரிவிஷன்லேயும் நல்லா அட்டென்டிவாக தான் இருப்பேன். அதுதான் எனக்கு நல்லா மனசில் வந்து பதியும்.